பணி நிதி கூற்றுக்களை தயாரிப்பதற்கு முன்னர் நிதிக்கூற்று தொடர்பான சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நிதிக்கூற்று என்றால் என்ன? கடந்த காலத்தில் எல்லைக்குள்ளே செயற்பாட்டு விளைவையும் அக்கால முடிவு திகதியில் நிதி நிலைமையும் வெளிப்படுத்துமாறு தயாரிக்கப்படும் கணக்கு ஆவணங்கள் நிதிக்கூற்று எனப்படும். நிறுவனத்தின் குறித்த ஒரு காலப்பகுதிக்குள்ளே வணிக செயற்பாடுகளின் விளைவையும் அக்கால முடிவு திகதியில் நிதி நிலைமையும் வெளிப்படுத்துமாறு தயாரிக்கும் கணக்குகளும் ஆவணங்களும் நிதிக்கூற்று என குறிப்பிடப்படும். நிதிக்கூற்றுகளின் உள்ளடக்கங்கள், அதாவது நிதிக்கூற்றுகளில் என்னென்ன நிதிக்கூற்றுகள் இருக்கும்? வருமான கூற்று அல்லது லாப கணக்கு, ஐந்தொகை அல்லது நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்ற கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகளும் நிதிக்கூற்றை விளக்கும் குறிப்புகளும். இவ்வளவும் பணி நிதிக்கூற்றுகள் தயாரிப்பதில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்களாகும். நிதிக்கூற்றை தயாரிக்கிற நேரத்தில் இவற்றை மிக முக்கியமாக கவனிக்க வேணும். நிதிக்கூற்றை கட்டுப்படுத்துகிற கருவிகள் எவை என்றதை இங்கே குறிப்பிடுகிறேன். கம்பெனி சட்ட விதிகள், அது 2007 இலக்கம் கொண்ட கம்பெனி சட்ட விதிகள். சட்ட விதிகள் 2007 இலக்கம் கொண்ட கம்பெனி சட்ட விதிகள். கணக்கீட்டு கணக்காய்வு, இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம், அது 1995 இலக்கம் 15 கொண்டது. 1915 1995 இலக்கம் 15 கொண்ட இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். சட்ட விதிகள் 2007 இலக்கம் 7 கொண்ட கம்பெனி சட்ட விதிகள். இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம், அது 1995 இலக்கம் 15 கொண்ட இலங்கை கணக்கீட்டு கணக்காய்வு நியம சட்டம். கொழும்பு பங்கு பரிமாற்றின் விதிகளும் சட்டங்களும், வினைகள் பரிமாற்ற ஆணைச்சபை சட்டம், அது 1987 இலக்கம் 36. 1987 இலக்கம் 36 கொண்ட வினைகள் பரிமாற்ற ஆவணை சட்டம். நிதிக்கூற்று தயாரிப்பதன் நோக்கம், ஏன் நிதிக்கூற்று தயாரிக்கப்படுகிறது? கம்பெனி நிதிக்கூற்று. நிதிக்கூற்றுகளை பயன்படுத்தும் வெவ்வேறு தரப்பினர்கள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ள பயனுடைய நிறுவனத்தின் நிதி நிலைமை, செயற்பாட்டு காசு பாய்ச்சல் ஆகிய உண்மையான நியாயமான தகவல்களை வழங்குதல் நிதிக்கூற்றின் நோக்கமாகும். நிதிக்கூற்றை பயன்படுத்துகின்ற பல்வேறு தரப்பினர் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு, அவருடைய பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு
புதிய தகவல்களை பெறுதல் நிதிக்கூற்றின் நோக்கமாகும். நிதிக்கூற்று தயாரிப்பதன் நோக்கம். நிதிக்கூற்றின் வகைகள். கம்பெனிகளால் தயாரிக்கப்படும் நிதிக்கூற்றுகள் 2 வகைப்படும். ஒன்று இயக்குநர்களின் தேவைக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று. அடுத்தது முகாமை தேவைக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று. முகாமை தேவைக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று விரிவாக தயாரிக்கப்படும். இது அகத்தேவைக்கான நிதிக்கூற்று எனவும் குறிப்பிடப்படும். உள்நோக்கத்துக்கான வணிக நிறுவனத்தில் நிர்வாக தேவைகளுக்காக தயாரிக்கப்பட்டது. பிரசுரிப்பதற்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று தான் அடுத்தது. இது பங்குரிமையாளர்களுக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்றாகும். இது கம்பெனி சட்டத்தின் இழிவு தேவைக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்றாகும். அதாவது ஆக குறைஞ்சது விளைவாகுதல் பங்குரிமையாளருக்கு தெரியணும் என்ற ஒரு தேவைக்காக சட்டத்தினால குறித்துரைக்கப்பட்டிருக்கிற தகவல்களை உள்ளடக்கின நிதிக்கூற்று தான் பிரசுரிப்பதற்கான நிதிக்கூற்று. வருடாந்த அறிக்கையுடன் இணைப்பதற்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று எனவும் இதை குறிப்பிடலாம். வருடாந்த அறிக்கையோட இதையும் இணைக்கணும் என்றால் விரிவான நிதிக்கூற்று பங்கு உரிமையாளர்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கலாம். ஆன காரணத்தினால அவர்களுக்கு தேவையான அவர்கள் எதிர்பார்க்கிற தகவல்களை உள்ளடக்கி தயாரிக்கிற நிதிக்கூற்று தான் அவர்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தயாரிக்கிற நிதிக்கூற்று தான் பிரசுரிப்பதற்கான நிதிக்கூற்றில உள்ளடங்கும். பங்குரிமையாளர்களுக்காக தயாரிக்கப்பட்டது. நிர்வாகத்தின் நிர்வாக தேவைக்காக தயாரிக்கப்படும் நிதிக்கூற்று இது விரிவான நிதிக்கூற்று. பங்குதாரர்களால் தெரிவு செய்யப்பட்ட இயக்குநர் சபையே கம்பெனியின் நிர்வாக கருமங்களை ஆற்றும். அவர்களுக்கு முகாமை தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடிய முறையில் விரிவாக போதுமான விளக்கங்களுடன் நிதிக்கூற்று தயாரிக்கப்படுதல் வேண்டும். விரிவான முடிவு கணக்குகளில் சாதாரண வியாபார லாப நட்ட கணக்கு 5 என்பன உள்ளடக்கும். வருமான கூற்றும் நிதி நிலைமை கூற்றும் உள்ளடங்கும். வியாபார லாப நட்ட கணக்கு 5. நாங்கள் ஆரம்பத்தில் படித்தது வியாபார லாப நட்ட கணக்கு 5. அது இங்க நாங்க வருமான கூற்றண்டு நிதி நிலைமை கூட்டணி சொல்லுவோம். 5 நிதி நிலைமை கூட்டணும், லாப நட்ட கணக்க வருமான கூட்டணி சொல்லுவோம். உற்பத்தி நிறுவனமானால் இவை தவிர உற்பத்தி கணக்குகள் தயார் செய்யப்படும். அகத்தேவைக்காக தயாரிக்கப்படும் முடிவு கணக்குகளில் இவையெல்லாம் உள்ளடங்கும். தகவல்கள் எவ்வளவு விரிவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முகாமைத்துவத்தின் தேவையாகும். விரிவாக தயாரிக்கப்படும் வியாபார லாப நட்ட கணக்கு அல்லது வருமான கணக்கு பற்றி பார்ப்போம். அகத்தேவைக்காக அல்லது இயக்குநர் சபைக்கு சமர்ப்பிப்பதற்காக தயாரிக்கப்படும் வியாபார லாப நட்ட கணக்கு பொதுவாக வியாபாரம், பங்குடைமை, தனி வியாபாரம், பங்குடைமை வியாபாரம் போன்றவை தயாரிக்கும் கணக்குகளுக்கு சமந்தான். ஆனாலும் கம்பெனிக்கான லாப நட்ட கணக்குகளில் கம்பெனிக்கே உரிய சில விசேட உருப்படிகள் உள்ளடங்கும். அவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு முன்னர் நீங்கள் கற்றுக்கொண்ட வியாபார லாப நட்ட கணக்கு
தெரிஞ்சால் அதில் சில மேலதிகமான விவரங்களை இதில் சேர்க்கிற அவ்வளவுதான். இது பெருசாக வித்தியாசமாக கற்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இதுவரையில நீங்கள் பங்குடைமை தனி சொத்து கணக்குகளில் செய்த வியாபார லாபண்ட கணக்கு தான் லாபண்ட கணக்கு 5 தான் இங்கவும் செய்யப்படுது. ஆனால் இதில் சில விசேட உருப்படிகள் அதுக்குள்ள சேர்க்கப்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். உதாரணமாக ஒன்று இயக்குனர் வேதனங்கள். இயக்குனர் சபைக்காக கம்பெனியால் வழங்கப்படும் எல்லா விதமான கொடுப்பனவுகளும் இயக்குநர்களுக்கான கொடுப்பனவு எல்லாம் இயக்குனர் வேதனம் எனப்படும். இயக்குனர் சம்பளம், இயக்குனர் கட்டணம், இயக்குனர் கொடுப்பனவு, இயக்குனர் ஓய்வூதியம், இயக்குனருக்கு அளிக்கப்படும் இழப்பீடு போன்ற எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். இந்த எல்லா கொடுப்பனவுகளும் லாபநட்ட கணக்கில் நிர்வாக செலவு என்று நாங்க முதல் செய்த அதே தலைப்புக்குள்ள வரும். வியாபார லாபநட்ட கணக்கு செய்கிற நேரத்துல வர நிர்வாக செலவு தலைப்புக்குள்ளதான் வரும். இது அது இயக்குனர் செலவுன்றதுக்குள்ள வரும். தனியா நிர்வாக செலவுக்குள்ள அது இயக்குனர் கட்டணம் என்று அந்த செலவுகள் உள்ளடக்கும். அடுத்தது இன்னொன்று கணக்காய்வு கட்டணம் இதில் வரும். எல்லா கம்பெனிகளும் பங்கு உரிமையாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நிதிக்கூற்றுகளுடன் கணக்காய்வு அறிக்கையும் சமர்ப்பித்தல் வேண்டும். அது கணக்கள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னுள்ள அது தொடர்பான அறிக்கையாகும். கணக்காய்வாளர்களே கணக்காய்வுக்கு பொறுப்பாகும். வருடாந்த பொதுக்கூட்டத்திலேயே கணக்காய்வாளர் நியமனம் செய்யப்படுவார்கள். அவருக்குரிய சம்பளமும் அப்போதே அங்கு அந்த பொதுக்கூட்டத்தான் தீர்மானிக்கப்படும். அவ்வாறு தீர்மானிக்கப்படும் கணக்காய்வு கட்டணமும் கணக்காய்வு செலவுகளும் லாபநட்ட கணக்கில் நிர்வாக செலவு என்னும் தலைப்பின் கீழ் காட்டப்படுதல் வேண்டும். அப்ப அந்த லாபநட்ட கணக்கில் வர நிர்வாக செலவுண்ட தலைப்புகளை இந்த ரெண்டும் வர வேணும். அடுத்தது இன்னொன்று இதுல முக்கியமானது கடன் வட்டி. பொது கம்பெனிகள் தொகுதி கடன்களை வழங்கி நிதி திரட்டலாம். அப்படி திரட்டியுள்ள கம்பெனிகள் அந்த தொகுதி கடன்களுக்கு வழங்கும் வட்டி நிதி செலவு லாபநட்ட கணக்கில் காட்டுதல் வேண்டும். நாங்க முதல் லாபநட்ட கணக்குல செய்கிற நேரம் நிதி செலவும் என்ற தலைப்புல செய்வோம். அதுக்குள்ள இது வரணும். அதாவது தொகுதி கடனுக்கு செலுத்தப்பட்ட வட்டி, தொகுதி கடனுக்குரிய வழங்குற வட்டிகள் அது வரணும். அந்த தலைப்புல வரணும். அவ்வளவுதான் வித்தியாசம். வேற பெருசாக இந்த விரிவான வருமான கூட்டுல பெருசாக வாரத்துக்கு இல்லை. அங்க அது தெரிஞ்சால் வியாபார லாபநட்ட கணக்கு 5 நமக்கு தெரியும் என்றால் இத ஒரு சின்ன விளக்கத்தோட தெரிந்து கொள்ளலாம். பெரிய ஒரு கச்சமான கணக்கு இல்லை விரிவான லாபநட்ட கணக்கு. அடுத்த இன்னொன்று கற்புலனாக சொத்தை பதிவளிக்கிறது. கற்புலனாக சொத்து நன்மதிப்பு, ஆக்கவுரிமை, வியாபார குறி, பதிப்புரிமை போன்ற கற்புலனாக சொத்துகள் அதுவும் சொத்து பாகத்தில் வரும். சொத்துகளுக்குள்ள வரும் கற்புலனாக சொத்துகள். அதுல பதிவளிக்கிற இருக்கும். அந்த பதிவளிக்கிறது லாபநட்ட கணக்கில் ஏனைய செலவுகள் என்ற தலைப்பில் காட்டப்படுதல் வேண்டும். நன்மதிப்பு பதிவளிக்கிறது என்றால் நன்மதிப்புக்கு காசு கொடுத்து ஒரு வணிகத்தை வாங்கி கம்பெனி நடத்தலாம். நடந்து வர வணிகத்தை அதுக்கு நன்மதிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த நன்மதிப்பு 5 லட்சம் கொடுத்திருந்தால் 5 வருஷத்துல அதை பதிவளிக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு லட்சமும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லட்சத்தை லாபநட்ட கணக்குல காட்டணும். கற்புலனாக சொத்தை பதிவளிக்கிறது நிதி செலவு என்ற தலைப்புகளை அது வரும். அது அவ்வளவுதான் வித்தியாசம். அதுபோல வியாபார குறி, ஆக்க உரிமையை
வேறு யாரையும் வாக்குரிமையை நாங்கள் பெற்று கம்பெனி நடத்து என்றால் வாக்குரிமை கொடுத்து செலவு, வியாபார குறி பெற்றிருந்தால் வியாபார குறி கொடுத்த செலவு, அதுகளை பதிவளிக்கிறார்கள். பதிப்புரிமையான புத்தகங்கள் அச்சிடுற உரிமையை பெற்று புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடுற கம்பெனி என்று சொன்னால் அதுக்கு பதிப்புரிமைக்கு கொடுத்த காசு எல்லாம் கற்பனையாக சொத்து. அது சொத்துலையும் வரும், இங்க பதிவளிக்கிற நிதி செலவுகளையும் வரும். மற்ற பங்குடைமை பங்கு ஒப்படைத்தல் கட்டணம், பங்குரிமையாளர்களால் பங்கு ஒப்படை கருமங்களுக்காக கம்பெனியால் வசூலிக்கப்படும் கட்டணம் கம்பெனி பொருள் லாபம் என்பதால் அதனை வேறாக லாப நட்ட கணக்கு செலவில் பதிவில் வேண்டும். இது ஒரு லாபம் கம்பெனிக்கு. இப்ப பங்குகளை கொள்வனை செய்திருக்கிறவர்கள் அவங்களோட பங்குகளை வேறாக்களுக்கு மாற்றுவாங்க, சாதாரண பங்குகளை. அதை மாற்றுற நேரம் கம்பெனிக்குலேயும் சில வேலைகளை செய்யணும். அப்ப அது மாற்றப்பட்டது தெரியும். அவங்க பிறகு பொதுக்கூட்டங்களுக்கு கூப்பிடுற நேரம் பழைய பங்காளர் உரிமையாளர் கூப்பிட மாட்டாங்க, புதிய உரிமையாளர் கூப்பிடுவாங்க. அந்த மாற்றத்துக்காக ஒப்படைக்கிற இந்த கருமங்கள் வேற இன்னொரு ஆளுக்கு ஒப்படைக்கிற கருமங்களுக்காக கம்பெனியால ஒரு கட்டணம் வசூலிக்கப்படும். இது கம்பெனிக்கு கிடைக்கிற ஒரு லாபம். இது லாப நட்ட கணக்குல தனியான வேறாக ஒரு செலவுல காட்டணும். லாப நட்ட கணக்குல அங்க நாங்க முதல் செய்யற நேரம் வியாபார லாபத்தை மொத்த லாபம் கொண்டு போட்டு பிறகு ஏனி வருமானங்கள் வேறு தலைப்பில போடுவோம். அதே போல இதையும் ஒரு தலைப்பில வேறாக காட்டுவோம். மற்ற நிலுவை அழைப்பு வட்டி, பங்குகளை ஒன்றுக்கும் மேற்பட்ட தடையில பங்குகளை நாங்க வழங்குற நேரத்துல அந்த பணத்தை பங்குகளை நாங்க முதலாம் அழைப்பு விண்ணப்பத்தோட காசு அனுப்பாங்க, அப்புறம் ஒதுக்கத்தோட காசு அனுப்பாங்க, முதலாம் அழைப்புல காசு அனுப்பாங்க, ரெண்டாம் அழைப்பு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள்ல நாங்க காசை அவங்ககிட்ட இருந்து பெறலாம். அப்போ அவங்களுக்கு கடிதம் அனுப்பிக்கு அனுப்ப சரி. உதாரணத்துக்கு முதலாம் அழைப்பு கட்டணம் அனுப்புங்க இப்போ சொன்னால் அவங்க அனுப்ப வேண்டிய காசை எல்லாரும் அனுப்புவாங்கட்டு இல்லை, சிலர் அனுப்பாம இருப்பாங்க. அப்படி அனுப்பாம இருக்கிறார்கள் அதை சொல்றது நிலுவை அழைப்புன்னு சொல்றது. நிலுவை அழைச்சும் அந்த வராத காசு நிலுவை அழைப்பு. அந்த நிலுவை அழைப்புக்கு வட்டி எடுக்கிற அதுவும் கம்பெனிக்கு வருமானம் தான். அதையும் வேற காட்டணும். மற்றது வருமான வரி. கம்பெனி சட்டம் மனிதனாக கருதப்படுவதால் கம்பெனிக்குரிய லாபத்தில் அரசுக்கு வரி செலுத்துதல் வேண்டும். ஆகையால் லாப நட்ட கணக்கு காட்டப்படும் வரிக்கு முன் லாபத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்ட வருமான வரி கம்பெனியின் ஒரு செலவாக கருதி லாப நட்ட கணக்கில் வரவில் காட்டப்படுதல் வேண்டும். இது லாப நட்ட கணக்கில் பின்வரும் முறையில் காட்டப்படுதல் வேண்டும். அது காட்டுற முறையை பாருங்க. இதுல வருமான செலவு கணக்கை செய்தோம்னா வரிக்கு முன் லாபம் நாங்க முதல் தேறி லாபம் ஒன்று படிச்சுக்கிட்டோம். தேறி லாபம் இதுல அதை வரிக்கு முன் லாபம் ஒன்று போடுவோம். பிறகு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை அவங்க நாங்க அனுப்புவோம், கட்டணும். அப்ப அதை இதுல காட்டணும். அது வருமான வரி எவ்வளவு வேண்டு காட்டி பிறகு வரிக்கு பின் லாபம் இன்னொன்று காட்டணும். அவ்வளவுதான் வித்தியாசம். நாங்க இதுக்கு முதல் செய்த கணக்கு லாப நட்ட கணக்குல தேறிய லாபம் என்று காட்டுவோம். இதுல தேறிய லாபத்துக்கு பிறகு இதுகளை இன்னும் காட்டணும். அதான் அந்த தேறிய லாபத்தை வரிக்கு முன் லாபம்னு போடுவோம். அந்த வருமானத்தின் அடிப்படையில வருமான வரி கணிக்கப்படும். அப்ப வருமான வரிக்கு செலுத்துற தொகையை அதுல கழிக்கணும். அதுக்கு வருமான வரி என்று வரிக்கு வரிக்கு பின் லாபம் இன்னொன்று காட்டணும். மேலதிகமாக அதில் முதல் தெரிய லாபம் ஒன்று காட்டுவோம். இப்ப வரிக்கு முன் லாபம் காட்டி பிறகு வருமான வரியை கழிச்சு வரிக்கு பின் லாபம் காட்டணும். அவ்வளவுதான் அதுல வித்தியாசம். நாங்க செய்கிற நேரம்
இதுக்கு அவங்களுக்கு புரியும். அவ்வளவு பெருசா இல்லை லாபண்ட கணக்கு. இனி லாப பகிர்வு, இன்னொன்று லாப பகிர்றது. இது பங்குடைமை லாப பகிர்வு மாதிரி இல்லை, இது வேற விதம். இயக்குனரின் தீர்மானத்தின்படி கம்பெனி வரி செலுத்திய பின்னர், வரி செலுத்தணும், வரி செலுத்தின பின்னர் லாபம் ஒதுக்கத்துக்காகவும் பங்கு லாபத்துக்காகவும் பதிவு செய்யப்படும். அந்த லாபத்தை பங்குதாரருக்கு இவ்வளவு செலுத்துறது தீர்மானிப்பாங்க. பங்குதாரருக்கு செலுத்துறது எவ்வளவு தீர்மானிப்பார்கள். இயக்குனர் தான் தீர்மானிக்கிறது. முழு லாபத்தையும் பிரித்து கொடுக்கிறது. அது ஒரு பகுதியை கம்பெனியில வளர்ச்சிக்கும் கம்பெனியின் சேவைகளும் எதிர்கால சேவைகளுக்குமாக ஒரு பகுதியை வேறாக்கி வச்சு போட்டுத்தான் பிரிப்பாங்க. உதாரணமாக 50 லட்சம் லாபம் வந்து கேட்டால் ஒரு 10 லட்சத்தை பொது ஒதுக்கம் ஒரு ஒதுக்க கணக்கில் மாற்றி வச்சுட்டு 40 லட்சத்தை தான் பங்குதாரருக்கு பிரிப்பாங்க, பகிர்வு செய்வாங்க. ஒதுக்கம் பங்கு லாபமாக பகிராது லாபத்தில் நிறுத்தி வைக்கப்படும் தொகை, அது ஒதுக்கம் என குறிப்பிடப்படும். பொது ஒதுக்கம் பங்கு லாபம் சமப்படுத்த நிதி, பங்கு லாபம் சமப்படுத்த நிதி என்றால் இந்த வருஷம் கூட லாபம் வந்துட்டால் அதுல ஒரு பகுதியை வேறையாகி வைக்கிறேன் என்றால் மற்றொரு அடுத்த வருஷத்துல சில நேரம் ஏதாவது காரணங்களால லாபம் குறைஞ்சிடலாம். காலநிலை பாதிப்போ அல்லது பொருள்கள விலையேற்றம் அப்படி என்று வேற எந்த காரணத்தினாலும் லாபம் சில நேரம் குறையலாம். அப்ப அந்த வருஷத்திலையும் பங்காளருக்கு ஆக குறைஞ்ச லாபத்தை கொடுக்காம இருக்கணும்ன்றதுக்காக இங்க ஒதுக்கி வைக்கிற வரையா அது சொல்றது பங்கு லாபம் சமப்படுத்த நிதி என்று. அந்த நிதியிலிருந்து எடுத்து அடுத்தவனை குறை லாபம் வருஷத்துல பகிர்ந்து கொடுப்பாங்க. அதுக்காக வைக்கிறது தான் பொது பங்கு லாபம் சமப்படுத்த நிதி என்றது. சொத்து மீளமைப்பு ஒதுக்கம். சொத்துக்கள் இயந்திரம் ஒன்றிருக்கு, இயந்திரம் நடுக பழுதாகாம வேலையும் பண்ணல, பழுதாகிக்கண்டா மாத்திரத்துக்கு திடீர்னு காசு எடுக்கணும். அதுக்காக இந்த லாபத்தில் ஒரு பகுதி வேறு ஒதுக்கி வச்சுக்கிறேன். அதை மீளமைப்பு சொத்தை மீளமைக்கிறதுக்காக ஒதுக்கம் கொண்டு வைக்கிறது. எல்லாம் லாபம் தான். சொத்து மீளமைப்பு ஒதுக்கத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதும், பங்கு லாபம் சமப்படுத்த நிதிக்கு ஒதுக்கி வைக்கிறதும், பொது ஒதுக்கத்துக்கு ஒதுக்கி வைக்கிறதும் எல்லாம் லாபத்திலே பகுதிதான். அது பங்குதாரருக்கு கொடுக்க வேண்டிய, பங்குதாரருக்கு உரிமையானதுதான். அதாவது சாதாரண பங்குதாரர், கம்பெனி சாதாரண பங்குதாரருக்கு உரிமையானது. அது கொடுக்காம ஒதுக்கி வச்சாலும் அது அவங்களுக்கு உரிமையெல்லாம் சேர்க்கிறதெல்லாம். கூறப்பட்ட மூலதனம் மட்டும் இல்லை, இந்த சொல்லப்பட்ட ஒதுக்கங்கள் எல்லாம் உரிமை என்ற நாங்க முதல் 5 தொகையில மூலதனம் ஒன்று போடுவோம். மூலதனத்தோட சேர்ப்போம் அதை கருவி லாபத்தை. இதுல பிரிச்சு வைக்கிற எல்லாத்தையும் அதான் போடுறோம். ஒதுக்கத்துக்கு உரிமைக்கு கீழாம் போடுவோம். மூலதனம் பண்றதுக்குள்ள மூலதனத்தை உரிமை என்று போடுவோம். கூறப்பட்ட மூலதனத்துக்கு கீழே பங்கு லாப சமப்படுத்த நிதி, சொத்து மீளமைப்பு ஒதுக்கம், பொது ஒதுக்கம், அல்ல இன்னும் பகிரப்படாமல் இருக்கும் வேண்டாம் லாபம் அதுவும் எடுக்கணும். பகிரப்படாத லாபம் எல்லாம் ஒன்றா கூட்டித்தான் உரிமையை கணக்கு பார்க்கறாங்க. அது 5 தொகையில, அதாவது நிதி நிலைமை கூட்டில பொறுப்பு பாகத்துல ஆக மேல அதுதான் காட்டுறது. கூறப்பட்ட மூலதனத்துக்குள்ள விளம்பரம் பாரு சாதாரண பங்குதாரர் குறியீடு, அதுக்கெல்லாம் முன்னேறிய பங்குதாரர் கூறப்பட்ட மூலதனம் வரும். இது அவ்வளவு பெருசாக நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்க வேண்டிய விடயம் இல்லை, லேசா செய்திடலாம். இனி அடுத்தது பங்கு லாபம். பங்கு லாபம் பங்காளருக்கு கொடுக்குற பங்கு லாபம் இடையிலையும் பங்கு லாபம் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துல 6 மாத்தியாலையும் லாபம் வருதுண்டா ஒரு பகுதியில் லாபம் கொடுக்கலாம். அதை இடைக்கால பங்கு லாபம்னு சொல்லுவாங்க. பிறகு வருஷ கடைசியில இறுதியில பொதுக்கூட்டத்திலே மிச்ச லாபத்தை கொடுக்காம மிச்சம் 6 மாதத்துக்கு அது பிரசுரிக்கப்பட்ட பங்கு லாபம் சொல்லுவோம். அப்படி ரெண்டு தரத்துல அது 3 தரத்திலையும் லாபத்தை பங்கு லாபத்தை கொடுக்கலாம் பங்குதாரருக்கு. அது இயக்குனர் அந்த கம்பெனியில
செயற்பாடுகளை பொறுத்து லாபத்தை வருகின்ற லாபத்தை பொறுத்து அவங்க இடைக்கால பங்களாவும் கொடுக்கலாம். குறித்த ஒரு வருடத்தின் இடையில் செலுத்தப்படும் பங்களாவும் இடைக்கால பங்களாவும் எனப்படும். முன்னுரிமை பங்களுக்கு இடைக்கால பங்களாவும் செலுத்தப்பட்டுள்ள போது இறுதி பங்களாவும் செலுத்தும் போது அதனை கழித்துக் கொண்டு மீதியே செலுத்தப்படும். முன்னுரிமை பங்களுக்கு 10% லாபம் கொண்டு குறிச்சிருந்தார். 10% முன்னுரிமை பங்கு தான் சொல்லுவாங்க. முன்னுரிமை பங்கு சொல்லக்குள்ள அதுக்குரிய லாப பங்கு வீதம் முன்னுக்கு சொல்லப்படும். சாதாரண பங்களுக்கு அப்படி இல்லை. சாதாரண பங்குகள் 10 ரூபா பொறுப்பாங்க, சாதாரண பங்குகள் 50,000 சொல்லுவோம். ஆனால் முன்னுரிமை பங்குகள் அப்படி இல்லை. 10% முன்னுரிமை பங்குகள் 40,000 தான் சொல்லுவோம். அப்போ அதில் முன்னுரிமை பங்குகளுக்கு அவங்களுக்கு அது கொடுக்குற லாபம் முன்னாலே இடிக்கும். அது குறிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவுதான். இடையில பங்கு லாபம் கொடுத்தால் இப்ப 5% கொடுத்துட்டாங்கன்னால் வருட இறுதியில மிச்சம் 5% தான் கொடுக்குறோம். சாதாரண பங்குதாரருக்கு அப்படி இல்லை. இறுதி பங்கு லாபம் இருக்கிற லாபத்தை கொண்டு பிரிப்பாங்க. சாதாரண பங்குதாரருக்கு சில நேரம் லாபம் கொடுக்காமலும் விடலாம் இயக்குநர்கள். சாதாரண பங்காளர்களுக்கு மட்டுமில்லை, லாபம் வராட்டி முன்னிலை பங்காளர்களுக்கு லாபம் கொடுக்காம விடலாம். அடுத்த வருஷம் கொடுக்கலாம். கழித்து மீதி இறுதி பங்கு லாபம் செலுத்தும் போது அதனை கழித்து மீதிதான் கொடுக்கப்படும் முன்னுரிமை பங்காளருக்கு. ஆனா சாதாரண பங்காளருக்கு இடைக்கால பங்கு லாபம் செலுத்தி இருந்தால் இறுதி பங்கு லாபம் செலுத்தும் போது அதை கழிக்கிறது. அதை கழிக்க மாட்டாங்க. இறுதி பங்கு லாபம் வேறையா தீர்மானிக்கப்படும். ஏன்னா அவங்க உரிமையாளர் தான். லாபம் எல்லாம் அவர்களுக்கு தான் சொந்தம். கணக்காண்டு இறுதியில் இயக்குநரால் தீர்மானிக்கப்பட்ட பங்கு லாபம் பிரசுரிக்கும் பங்கு லாபம் எனப்படும். வருஷ கடைசியில இயக்குநரால் தீர்மானிக்கப்பட்ட பங்கு லாபத்துக்கு பேர் பிரசுரிக்கும் பங்கு லாபம் எனப்படும். 2018 சேர்க்கப்பட்ட அம்மாச்சி கம்பெனி ரூபாய் 40 பெறுமதியான 1,00,000 சாதாரண பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கியது. விண்ணப்பத்தை பொறுப்பேற்கும் இறுதி தேதி 2018/1/31 ஆகும். 2018/1/31 ஆகும்போது 1,20,000 பங்குகளுக்கு காசு கிடைக்கப்பெற்றிருந்தது. கம்பெனிக்கு மேலதிகமாக கிடைக்கப்பெற்றிருந்த பணமானது விண்ணப்பதாரர்களுக்கு 2018/2/5 தேதியில் திருப்பி அனுப்பப்பட்டது. அதன் பின்னர் எஞ்சியவை மூலதனமாக்கப்பட்டது. குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களின் மூலம் உருவாகின்ற நிலைமையினை கீழே காட்டப்பட்டுள்ள வீடுகளில் அறிக்கைப்படுத்த வேண்டிய வீடுகள் காசு கணக்கில் வழங்கல் கணக்கில் பதிவாகும். சாதாரண புறப்பட்ட மூலதன கணக்கில் பதிவாகும். இவ்வளவையும் நாங்கள் பதிவோம். இந்த கம்பெனி அம்மாச்சி கம்பெனி வழங்கின பங்குகள எண்ணிக்கை 1,00,000. வழங்கல் விலை 40 ரூபாய். அப்போ வந்து விண்ணப்பம் 1,20,000. மேலதிகமான விண்ணப்பம் 20,000 கிடைச்சிது. 1,00,000 வழங்குறது விற்கிறது பிளவுதான். ஆனால் வந்த விண்ணப்பம் 1,20,000 பங்கு விண்ணப்பம் 20,000 பங்குட காசு விற்க அனுப்பணும். அப்போ இதை பெறுமதிகளை பார்ப்போம். வழங்குறது 1,00,000 தான் வழங்கலாம். அப்போ 1,00,000 கூறப்பட்ட மூலதனம் 1,00,000 பெரு 40. அப்போ 40,00,000. 40,00,000 தான் கூறப்பட்ட மூலதனம். வந்த விண்ணப்பம் 1,20,000. 1,20,000 என்றால் ஒரு பங்குக்கு விண்ணப்பத்தோடு வந்தது 40 ரூபா. அப்போ 2 நாள் 48 லட்சம் விண்ணப்பத்தோடு வந்த பணம் 48 லட்சம். திருப்பி அனுப்பினது 20,000 பங்குட காசு. 20,000 பங்குக்கு 40 ரூபா கொடுக்கும். 20,000 தர 40 8 லட்சம். 8 லட்சம் திருப்பி அனுப்பின பணம். அப்போ இவ்வளவையும் கணிச்சது புறப்பட்ட மூலதனம் 1,00,000 தர
40 40 லட்சம். விண்ணப்பம் காசு விண்ணப்பத்துக்கு கிடைக்காது 1,20,000 40,000 48 லட்சம். திருப்பி அனுப்பின காசு 20,000 பங்கு தர 40 சமன் இதில் 8 லட்சம். இதில் ஒரு சைபர் குறைதான் 80,000 8 லட்சம். இவ்வளவு எப்படி பதிவு கேட்டால் விண்ணப்பம் கிடைச்ச காசு 48 லட்சம். கிடைச்ச உடனே வங்கி கணக்கு காசு கணக்கில் வரவில் எழுதும். காசு கணக்கில் வரவிலையும் இது வழங்கல் கணக்கில் சேவையிலே காசு கணக்கு காசு கணக்கில் வரவில் இதில் வந்த காசு எவ்வளவு 48 லட்சம். அதை பங்கு வழங்கல் கணக்கில் காசு கணக்கு 8 லட்சம். காசு கணக்கில் பங்கு வழங்கல் கணக்கு எழுதணும். பங்கு வழங்கல் கணக்கில் காசு கணக்கு எழுதணும். அடுத்து திருப்பி அனுப்பின காசு திருப்பி அனுப்பினது 8 லட்சம். 8 லட்சம் அனுப்பினா இதே மாதிரி பதிவை மற்ற வரும். காசு அனுப்பினோட செலவு இல்லை. இதில் 8 லட்சம் காசு கணக்கில் செலவில் 8 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 8 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 8 லட்சம். காசு கணக்கில் பங்கு வழங்கல் கணக்கு 8 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கில் காசு கணக்கு வரையில 8 லட்சம். இனி பங்கு வழங்கல் கணக்கில் பாருங்க, இதில் 48 லட்சம் 8 லட்சம். அப்போ 40 லட்சம் இது பங்கு வழங்கல. இது இவ்வளவு 40 லட்சத்தையும் ஒதுக்குறோம். அதாவது 1 லட்சம் பங்குக்கு 40 ரூபாப்படி கூறப்பட்ட மூலதனம் ஒதுக்கப்படுது. அப்போ கூறப்பட்ட மூலதனம் கணக்கில் இங்கே செலவில் எழுதலாம். கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் 40 லட்சம். பங்கு வழங்கல் கணக்கில் வரவில்லை 40 லட்சம். இவ்வளவு அந்த இதுக்குரிய கணக்கு திரட்டு கணக்கு பதிஞ்சு காட்டு. அடுத்த கணக்கு பார்ப்போம். இது காட்டப்பட்டுள்ள அட்டவணையை பூரணப்படுத்தவும். இது இந்த அட்டவணை வந்தது. இதில் பங்கு பிரதிபலன் முறைகள். இது பங்கொன்றின் பிரதிபலனுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியது. பங்கொன்றின் வழங்கல் பெறுமதியை தீர்மானிப்பது. பங்கொன்ற வழங்கல் பெறுமதியை தீர்மானிக்கிறது இயக்குனர் சபை. ஒரு இயக்குனர் அவர் தீர்மானிப்பார். இயக்குனர் சபை தீர்மானிக்கும். இதுல இயக்குனர் சபை தான் தீர்மானிக்கும் பங்கு பெறுமதியை. அப்போ இதுல விட சபை பங்கொன்றின் பிரதிபலனுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியது. பிரதிபலன் என்றது பங்கொன்றின் கைமாறு அல்லது பிரதிபலன் அல்லது கம்பெனி வழங்கிய பங்குன்ற முகப்பெறுமதி எவ்வளவு பங்குகளை வழங்குறாங்களோ அவ்வளவு. இந்த கணக்கில் மேல் சொன்ன கணக்கில் 1 லட்சம் பங்குகள் கூறப்பட்ட மூல கணக்கில் இருக்கிற அவ்வளவும் பிரதிபலன். வழங்கல் விலை என்று சொல்லும்போது அல்லது பிரதிபலன் என்று சொல்லுவோம், அல்லது கைமாறல் சொல்லுவோம். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முறைகள் இருக்கு. காசாக பெற்றுக்கொள்ளலாம், சொத்துக்களாக பெற்றுக்கொள்ளலாம், சேவையாக பெற்றுக்கொள்ளலாம், பணம் பெற்றுக்கொள்ளலாம், வாக்குறுதி சீட்டு பெற்றுக்கொள்ளலாம், எதிர்கால சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம், சொத்துக்களை வாங்கிக் கொள்ளலாம். காணியை வாங்கிட்டு காணிக்கு பதிலாக அவங்களுக்கு பங்குகளை வழங்கலாம். கம்பெனியின் பிணை பத்திரங்கள், கடன் பிணை பத்திரங்கள் இதுகளை கையெழுத்து வாங்கிட்டு அவங்களுக்கு பங்குகளை வழங்கலாம். பங்கு வழங்கல் செய்கிறது பெரும்பாலும் பணம் தான். காசுக்கு தான் வழங்குவாங்க. காசு தான் பெற்றுக்கொள்ளாங்க, பணத்தை தான் பெற்றுக்கொள்றது வழக்கம். அவைகளும்
அது பிரதிபலனை அது பங்கிட பெறுமதியை ஒதுக்கப்பட்ட பங்கிட பணத்தை பெற்றுக்கொள்கிற முறைகள் தான் இது பிரதிபலன். பிரதிபலனை அறவிடும் முறைகள் 2 முறை இருக்குது. ஒன்று ஒரே தரத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தரத்தில் பெற்றுக்கொள்ளலாம். விண்ணப்பிக்கிற நேரம் கொஞ்சத்தை அனுப்பிட்டு வரணும், அனுப்புறது. மற்றது ஒதுக்குற நேரம், பங்குல ஒதுக்குற நேரம், பிறகு அழைக்கிற நேரம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில், ஒரு முறை அல்லது 2 முறையில் அல்லது 3 முறையில் அல்லது அதுக்கு மேற்பட்ட முறையில் பங்குல பெறுமதி வரவழைத்து கொள்ளலாம். உங்களை பிரதிபலனை பெரும்பாலும் ஒரு முறையில் வரவழைப்பாங்க, அல்லது 2 முறையில், ஒரே தடவையில் அல்லது மனு ஒதுக்கம் அழைப்பு என ஒன்றுக்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் பிரதிபலனை வரவழைத்துக் கொள்ள முடியும். பெரும்பாலும் எல்லா கம்பெனியும் பிரதிபலனை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்வதை காண முடிகிறது. பெரும்பாலும் அது பணமாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த உதாரணத்தை பாருங்கள். இது 2018 வரையறுக்கப்பட்ட அருணா கம்பெனி ரூபாய் பெறுமதியான 1,00,000 பங்குகளை விண்ணப்பத்துடன் முழு தொகையும் ஒரு முறையில் பெற்றுக்கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு வழங்கியது. விண்ணப்பங்களை ஏற்கும் தேதி 2018 முடிவடைந்தது. அத்தேதியில் 2,50,000 பங்களுக்கு பணம் கிடைத்தது. வேண்டப்படுவது நிலை குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடையிடுவர். விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த பணம் எவ்வளவு? விண்ணப்பதாரர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய தொகை எவ்வளவு? நிராகரித்த விண்ணப்பத்தின் பேரால திருப்பி அனுப்புறது. மூலதனமாக்கப்பட்ட அல்லது பங்குல ஒதுக்கப்பட்ட பங்குகள பெறுமதி, அதுதான் மூலதனமாக்கப்பட்டது, கூறப்பட்ட மூலதனம். அதில் நாங்கள் பார்ப்போம். விண்ணப்பத்துடன் கிடைத்த பெறுமதி இதில் வழங்கினது 1,00,000. அந்த விண்ணப்பம் 2,50,000. அப்போ இதில் திருப்பி அனுப்ப வேண்டியது 1,50,000 பங்குட காசை திருப்பி அனுப்பணும். என்றால் கூட விண்ணப்பங்கள் கிடைச்சிது. 1,50,000 பங்குட காசை அனுப்பணும். ஒரு பங்குட பெறுமதி வழங்கல் விலை 50 ரூபா. அப்போ இதில் கேள்விகள். முதலாவது கேள்வி, விண்ணப்பத்துடன் கிடைத்த மொத்த பணம். விண்ணப்பம் 2,50,000 தர 50. அப்போ 25 5 பேருக்கு 125. 125 இதில் 4 இதில் 5 வரும். அப்போ 125 லட்சம். 1,25,00,000. 125 லட்சம். 125 5 செய்கிறோம் ரூபாய். இவ்வளவுதான் மொத்தமாக கிடைச்ச பணம். இதில் திருப்பி அனுப்புறது பங்கு கண்டால் 1,50,000 பங்குகள காசை திருப்பி அனுப்பணும். அப்போ 1,50,000 15 15 75 75 75 செய்வரும். அப்போ 75 லட்சம். 75 லட்சம். இது 125 லட்சம், இது 75 லட்சம் திருப்பி அனுப்புற காசு. 175 லட்சம் தான் இதை திருப்பி அனுப்புற காசு. 75 லட்சம். மூலதனமாக்குறது எவ்வளோ என்றால் இதுலேருந்து இதை கழிச்சால் 75 போகுதுன்னா 50 லட்சம். அல்லது இப்படி பார்க்கலாம். வழங்குற பங்கு 1,00,000, வழங்கல் பெறுமதி 50. அப்போ 1 5 இருக்குன்னா 5 5 6 வரும். 50 லட்சம். 50 லட்சம் மூலதனமாக்கப்பட்ட பெறுமதி அல்லது ஒதுக்கப்பட்ட பெறுமதி. கூறப்பட்ட மூலதனம் 50 லட்சம். 50 லட்சம். விண்ணப்ப தொகை முழுவதும் காசாக கணக்கு கிடைக்கப்பெற்று பங்கு கொடுக்க வாங்கல் பதிவு செய்ய தேவையான பொது நாட்குறிப்புகளை பதிவணும். இதில் கிடைச்ச காசு 125 லட்சம். அது காசு கணக்கில் வரவில்லை.
வங்கி கணக்கில் வரவில் 125 லட்சம், பங்கு வழங்கல் கணக்கில் செலவில் 125 லட்சம். 2,50,000 பங்களுக்கு விண்ணப்பம் கிடைத்தது என்று எழுதுகிறோம். மற்றது திருப்பி அனுப்பின காசு எழுதணும். திருப்பி அனுப்பின காசு ஒரு 75 லட்சம். 75 லட்சம் அது இதை மாறி எழுதுகிற முதல் பங்கு வழங்கல் கணக்கில் 75 லட்சம் வரவு, வங்கி கணக்கில் செலவு 75 லட்சம். இந்த பதிவை காசு வங்கியில் காசு கட்டணுன்னா இது திருப்பி அனுப்பினாங்க. திருப்பி அனுப்புகிறேன். இந்த பங்குகளை நிராகரித்து விண்ணப்பத்தையும் சேர்த்து அனுப்புவாங்க. 1,50,000 பங்குக்கு விண்ணப்பமும் பணமும் திருப்பி அனுப்பப்பட்டது. அடுத்தது வந்து மூலதனமாக்கப்பட்ட உரமுறை, ஒதுக்கப்பட்ட உரமுறை பங்களுக்கு கூறப்பட்ட மூலதனம் 50 லட்சம். 50 லட்சத்துக்கு வந்து மனு ஒதுக்க கணக்கில் வரவில் 50 லட்சம். கூறப்பட்ட மூலதனத்தில் செலவெல்லாம் பங்கு வழங்கல் மனு ஒதுக்கல பங்கு வழங்கல் சொன்னாங்க. பங்கு வழங்கல் கணக்கில் வரவில் 50 லட்சம், கூறப்பட்ட மூலதன கணக்கில் செலவில் 50 லட்சம். 1 லட்சம் பங்குகளுக்கு இதில் எழுதினது விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டதில்லை. பங்குகள் ஒதுக்கப்பட்டது. 1 லட்சம் பங்குகளுக்கு மூலதன ஆக்கம் செய்யப்பட்டது அல்லது பங்குகள் ஒதுக்கப்பட்டன. இதில் இருக்கிற புலம்பல் பிள்ளையா விண்ணப்பம் திருப்பி அனுப்பப்பட்டது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட சிலுவர் பொது கம்பெனி 2018 1ஆம் தேதியில் உள்ளவாறான நிதி நிலைமை குறித்து உருப்படிகள். இதில் 50 ரூபா பொறுமையான சாதாரண பங்குகள் 5,000, ஒதுக்க நிறுத்தி வைத்த லாபம் 3,000. இதில் 5,000 இல்லை, இங்கே 3 சைவர் இருக்கு பாருங்க. ரூபா எல்லாம் 1000 ரூபாய்கள் இல்லைண்டா எவ்வளவு? இதில் 3 சைவர், இதில் 3 சைவர், 6 சைவர். 6 சைவர் என்றால் 50 லட்சம். 50 லட்சமா? அப்போ இதில் வந்து இதில் 3 சைவர், இதில் 3 சைவர் என்றால் 6 லட்சம். இது 30 லட்சம். நிறுத்தி வைத்த லாபம் 30 லட்சம். இது கூறப்பட்ட மூலதனம். இது 5 இருக்கிறது. 5 பொறுப்பு பக்கத்தில் இருக்கிற உரிமை பற்றி போட்டிருக்க உரிமை. கூறப்பட்ட மூலதனம் 50 லட்சம், நிறுத்தி வைத்த லாபம் 30 லட்சம். இதோடைய கூட்டினா மொத்த உரிமையா உரிமை. இது நமக்கு படத்துக்கு தேவையில்லை. இதில் இந்த தகவல் செஞ்சிருக்கு. பணிப்பாளர் சபையால் மேற்கொள்ளப்பட்ட பின்வரும் தீர்மானங்களை பதிவு செய்ய முன்னரான நிலைமை கூட்டியே மேலே காட்டப்பட்டுள்ளது. அப்போ இங்கே கீழே வர தர்ற இதுகளை இன்னும் பதியாமத்தான் இந்த நிலைமை கூட்டி தந்திருக்கு. சகல சாதாரண பங்குகளும் 4க்கு 1 என்ற விகிதத்தில் ரூபாய் 50 வழங்கல் விலையில் உரித்து வழங்கல் மேற்கொள்ளல். உரித்து வழங்கல் இது காசுக்கு பங்கு வழங்குறது. பழைய பங்காளருக்கு, ஏற்கனவே இருக்கிற பங்காளருக்கு, புது பங்காளருக்கு இல்லை, அவங்களுக்கு உரிமையைத்தான் இது வழங்குறது. இது 4க்கு 1, 4 பங்கு இருந்தால் அவங்கள்ட்ட 1 பங்கு கொடுக்கறது. ஆனால் அவங்க அதை காசை தந்துட்டு வாங்க வேணும். இது 1. மற்ற 2வது உரிமை வழங்கலின் பின்னர். அந்த உரிமை இதுக்கு பிறகு, இது வழங்கினதுக்கு பிறகு அப்பங்களுக்கு 5க்கு 1 என்னும் விகிதத்தில் ரூபாய் 50 விலையின் அடிப்படையில் பங்குகளை வழங்கி ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். இது ஒதுக்கங்களை மூலதனமாக்குறது. இது காசு பெறுறதில்ல அவங்ககிட்ட. இது உபகார பங்கு வழங்குறன்னு சொல்கிறது. உபகாரம் வழங்கல்னு சொல்கிறது. உபகார பங்கு வழங்கல் அல்லது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல். அவங்களுடைய பங்காளர பழைய லாபம் பிரித்து கொடுக்காமல் இருக்கிற லாபங்களில் அவங்கள்ட்ட அதை அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக பங்குகளை கொடுக்கறது. அது சொல்கிறது ஒதுக்கங்களை மூலதனமாக்கல் அல்லது உபகார பங்கு வழங்குதல். அது 5க்கு 1. இது 5க்கு 1 உரிமை வழங்கலின் பின்னர். உரிமை வழங்கல்னா இதுதான் உரிமை வழங்கல். இதை செய்ததுக்கு பிறகு பின்னர் 5க்கு 1 என்னும் விதத்தில்
50 விலையின் அடிப்படையில் பங்குகளை வழங்குகிறார். அப்போ இதை நாங்கள் கணிக்க வேணும். இதுகளில் கணிச்சு வச்சுட்டு தான் கணக்கை செய்யணும். இதில் விடத்தில் இருக்கிற இந்த சொல்ல பார்க்கணும். இதில் பின்னர் முன்னர் ரெண்டு தந்தியும் இதில் ஒன்று சொல்லாமல் இருந்தால் அந்த முன்னிருக்கிற பங்குகள் எண்ணிக்கை தான். பின்னர் ரெண்டு சொன்னால் இதையும் சேர்த்து இதில் வர பங்கையும் சேர்த்து தான் அந்த எண்ணிக்கை பிரிக்கிறது. இப்போ நான் செய்து காட்டுவேன். இதில் இதை பார்க்காமட்டா கணக்கு பிழைச்சி போகும். முன்னர் பின்னர் என்றது உரிமை வளங்களின் பின்னர். முன்னர் வளங்களின் முன்னிரண்டா வேற வரும், பின்னிரண்டா வேற வரும். அதை கவனிக்கணும். இதெல்லாம் நுட்பங்கள் தான். இதில் பாருங்க, இதில் 5000 பங்கண்டு இருக்கு. பங்குகள் 5000. இதில் நிறுத்தி வைத்த லாபம் 3000. இது ரூபா. இது பங்குகள், இதுவும் ரூபா தான். இது பங்குகள் எண்ணிக்கை ரூபா. இங்கே மேலே இருக்கு ரூபாண்டு தந்திருக்கு. அவை ரூபா. இது 50 ரூபா போடுறாங்க. சாதாரண பங்குகள் ரூபா. இது 5 அல்லது நிதி நிலைமை கூட்டில் பொறுப்பு பக்கத்தில் பங்காளர் உரிமை தான் இது. இது கூறப்பட்ட மூலதனம். இது அவங்களுக்கு பிரித்து கொடுக்காம இருக்கிற லாபம். இது ரெண்டையும் சேர்த்து தான் உரிமை சொல்றது. எல்லாம் 8000 இருக்கு உரிமை. 8000 என்றால் இதில் இன்னும் 3 சேவை சேர்த்தால் 9 லட்சம் வரும். 8 6 சைவரும் அப்படின்னா 80 லட்சம் உரிமை, பங்காளர் உரிமை. இது விளங்கியிருக்கணும். இதுதான் இந்த கணக்கில் நுட்பம். இதில் பிழைவிட்டால் கணக்கு பிழைச்சி போகும், புள்ளிகள் இல்லாமல் போகும். அதனுடைய இதை கவனிச்சு கொள்ளணும். இது 5000 என்று சொன்னால் 5000 இல்லை. இதில் இந்த 3 சேவைகளும் சேர்த்து தான் சொல்லணும். 50 லட்சம். இதில் 3000 என்றால் 3000 இல்லை. இது 30 லட்சம். இது 30 லட்சம் வரும். அப்போ எல்லாம் ரெண்டும் சேர்த்து பங்காளர் உரிமை மொத்தம் 9 லட்சம். இதில் நாங்கள் இதில் ஒன்றை கவனிக்கலாம். இங்கே பாருங்க, இது கூறப்பட்ட மூலதனம். கூறப்பட்ட மூலதனம் என்றால் இது 50 லட்சம். இது அவங்களோட பங்காளர் கையில் இருக்கிற பங்கு பத்திரத்தில் பெறுமதி. அவங்கள்ட்ட இருக்கிற பங்கு பத்திரத்தில் பெறுமதி தான் 50 லட்சம். இதையும் சேர்த்து இதுவும் அவங்களோட உரிமை தான். அப்போ அந்த பங்கு பத்திரங்கள பெறுமதி இப்போ 80 லட்சம். இந்த லாபத்தை உழைக்கிறதுக்கு முதல்ல 50 லட்சம். இப்போ இந்த லாபம் உழைச்சி அவங்களுக்கு பிரித்து கொடுத்தது போக கொடுக்காம மிச்சம் இருக்கிற இதையும் சேர்த்து தான் அவங்களோட அதில் பெறுமதி 80 லட்சம். இப்போ அதை தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதில் இத்தனை பங்கு இருக்கின்றதை இதில் பார்க்கலாம். எப்படி அவங்களோட பங்குட பெறுமதி, அவங்களோட கையில் இருக்கிற பங்குட பெறுமதி 50 லட்சம். ஒரு பங்குட பெறுமதி 50 ரூபா. பிரித்தா 1 லட்சம். எத்தனை பங்கு பங்காளர்கிட்ட இருக்கின்ற 1 லட்சம் இருக்கு. அந்த 1 லட்சத்தில் பங்காளருக்கும் உரிமையானது இங்கே கம்பெனி இருக்கிறது 80 லட்சம். அதை நல்ல கவனமாக இருக்கணும். 80 லட்சம். இது பங்காளர் உரிமை 80 லட்சம். 80 லட்சம் இருக்குது. ஆனால் அவங்களோட பங்கு வழங்கல் விலை 50 லட்சம் தான். 50 லட்சத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ அவங்களோட கம்பெனியில் இவ்வளவு லாபமும் சேர்ந்துருக்கு. அப்போ இது அவங்களுக்கு பிரித்து கொடுக்கல. அப்போ பிரித்து கொடுக்காம காசை வச்சிருக்கிறாங்க. வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தான் சொந்தம். இது சாதாரண பங்குதாரருக்கு சொந்தமானது தான். இது சாதாரண பங்குதாரருக்கு தான் இந்த லாபம் ஒதுக்கம் எல்லாம் பகிராத லாபம். அப்போ இதில் எத்தனை பங்குன்றதை முதல் கணிக்கணும். கணிச்சு போட்டு எப்படி கொடுக்குறாங்க என்றால் உரித்து வழங்கல். காசுக்கு வழங்குறவங்க அந்த அவங்களுக்கு காசுக்கு வழங்குறாங்க. அது அவங்களோட உரிமை. அந்த காசுக்கு வழங்குற எவ்வளோண்டா 4 கொண்டு. அப்போ 1 லட்சம் பங்கு தான் இருக்குது. அந்த பங்கு கணிக்கணும். முதல் கணிச்சு போட்டு அதை 4ஆல் பிரித்தால் எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்கண்டு வரும். 1 லட்சத்தையும் 4ஆல் பிரித்தால் 25,000 பங்கு உரித்து வழங்கல். அப்போ உரித்து வழங்கல் அவங்களுக்கு காசு வாங்கிட்டு விற்கிற பங்கு 25,000 பங்கு. இதில் பாருங்க, உரிமை வழங்கலின் பின்னர் 5 கொண்டு என்னும் விகிதத்தில் 50 ரூபா விலையில் பங்குகளை வழங்குகிறார். இதில் அப்போ இதில் 25,000. அப்போ இதையும் சேர்த்தா இதில் 1 லட்சத்தோட அந்த 25,000 சேர்ந்துடும். அப்போ 1,25,000 பங்கு இருக்குது. அப்போ அந்த 1,25,000 5 லோண்டு கொடுக்கணும். 5 லோண்டு என்ன? அது சும்மா கொடுக்குறது, காசு இல்லாமல்.
லாபத்துக்கு இந்த நடிக்கிற லாபத்துக்காக லாபத்திலே பிரித்து கொடுக்கிறது. காசை கொடுக்கறதுக்கு பதிலாக பங்களாக கொடுக்கிறது. அப்படி எவ்வளோன்னு பார்த்தால் இது 1,00,000. இதில் இதையும் சேர்க்கணும். அப்போ 1,25,000. அப்போ 1,25,000 5 கொண்டு 5ஆல் பிரிக்கணும். 1,25,000 5ஆல் பிரித்தால் அதுவும் 25,000 தான். 25,000 பங்கு தான் கொடுப்படுது. அப்போ இதுவும் 25,000 பங்கு தான் கொடுப்படுது. என்னது உரித்து வழங்கலும் உபகாரம் வழங்கலும் 25,000 தான். ஆனால் விலை 2க்கு ஒன்று தான் பாருங்க. வழங்கல் விலை இதுவும் 50 ரூபா விலை தான். இதுவும் வழங்கல் விலை 50 ரூபா தான். உபகாரம் வழங்கலும் 50 ரூபா தான். உரித்து வழங்கலும் 50 ரூபா தான் விலையில வழங்கப்படுது. இது காசுக்கு கொடுக்கறது. இது காசு இல்லாமல் இந்த லாபத்தை பயன்படுத்தி கொடுக்குறது. இதை உரித்து வழங்கலே அவங்க கட்டாயம் வாங்குவாங்க. என்னென்னு கேட்டால் இது வேறு ஆக்களுக்கு கொடுத்தா இந்த லாபம் அவங்களுக்கு போயிடும். அந்த பங்கு 6 ரூபாயில் இருக்கு அவங்களுக்கு சொந்தமாக போகும். அதுக்கு பழைய வங்காளர் விரும்ப மாட்டாங்க. பழைய வங்காளர் இந்த கம்பெனி நல்லா இங்கே வர கம்பெனியில் பங்களை விற்க மாட்டாங்க, வச்சுட்டுப்பாங்க. அது பொறுமதி கூட. பங்கு அவங்க 50 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இப்போ அதில் பொறுமதி கூட 80 லட்சம் 80 ரூபா பொறுமதி. இதைத்தான் நாங்கள் வழங்கல் விலை என்று தீர்மானிக்கிறவங்க. பங்கு வழங்க விற்கிற நேரத்தில் வழங்கல் விலையை தீர்மானிப்பாங்க. இயக்குநர்கள் தான் அதுக்குரிய அதிகாரம் உள்ளவர் இயக்குனர் சபை. அவங்க தான் அதை தீர்மானிப்பாங்க எப்படி என்று. இதை மட்டுமில்லை கவனத்தில் விடுற வேறு விஷயங்கள் இந்த கம்பெனியில் வேறு விடயங்களும் இருக்குது. அதை பற்றி நீங்கள் இருந்தால் படிப்பீங்க. இது இப்போதைக்கு இது காணும் உங்களுக்கு. அப்போ வழங்கல் விலை பாருங்க. இப்போ அவங்க 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ அதில் பொறுமதி 80 ரூபா. அப்போ இந்த கம்பெனியில் பங்கு வாங்குறதுக்கு அவங்க அந்த வேற ஆக்களுக்கு கொடுக்க விட மாட்டாங்க. உரித்து வழங்கல் அவங்களுக்கு உரிமை. இவங்கள்ட்ட கேட்குறாங்க, நாங்கள் பழைய வங்காளர் புது வங்காளர் சேர்க்கல உங்கள்கிட்ட தரம் விருப்பம் எடுங்கண்டா அவங்க எல்லாரும் விண்ணப்பிச்சு எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அப்போ இதில் உரித்து வழங்கலும் 25,000 தான் வருது. பார்த்தீங்களா? இதில் உபகாரம் வழங்கலும் 25,000 தான். அந்த பின்னர் சொல்லி இல்லாட்டி அப்போ அந்த 1,00,000 தான் 5ஆல் பிரிக்கணும். அப்போ 20,000 பங்கு தான் வரும் உரிமை வழங்கல். உபகாரம் வழங்குறது அந்த உபகாரம் வழங்கலுக்கு. உரித்து வழங்கலுக்கு சரி. உரித்து வழங்கலும் உரிமை வழங்கலும் 2 ஒன்று தான். உரிமை உரித்து அதுக்கு இது 25,000 சரி. ஆனால் இதுக்கு 20,000 தான் வரும் உபகாரம் வழங்கலுக்கு. என்னென்னு கேட்டால் இந்த முன்னர் என்ற சொல்லு முன்னர் பின்னர் இது கவனமாக இருக்கணும். முன்னர் பின்னர் என்றுடைய எவ்வளோ வரும் என்றால் 25,000. இதுவும் 25,000 தான் வரும். என்றால் இந்த 1,00,000 இதில் சேர்க்கிற 25,000 சேர்த்து 1,25,000 5ஆல் பிரிக்கிற. ஏன்னா 5 உண்டு. இது 5 உண்டு. உரித்து வழங்கல் 4 கொண்டு உரிமை வழங்க இந்த உபகாரம் வழங்கல் 5 கொண்டு. அப்போ 5ஆல் பிரிக்கிற 1,25,000 5ஆல் பிரித்தால் அதுவும் 25,000 தான். 25,000 தான். இப்போ 25,000 பங்கள். அப்போ இதை கணிச்சு காட்டினதான் இது. இதை கணிச்சு காட்டுகிறேன் பாருங்க. இங்கே 50 லட்சம். இது 5,000 இருந்தாலும் இந்த 3,00,000 சேர்த்தா 50 லட்சம். அது 50 ரூபாயில பிரிக்கிற ஒரு பங்குட பொறுமதி 50 ரூபா. 50 ரூபாயில பிரித்தால் 1,00,000 பங்கு. இது 1,00,000 பங்கு. 1,00,000 பங்குக்கு இவங்களுக்கு கொடுக்குற 4 கொண்டு. அப்போ 4ஆல் பிரிக்கிறேன். இப்போ 4 அரணை 4ஆல் பிரித்தால் இது சமன் 25,000 பங்கு. இதுதான் உரித்து வழங்கல் பங்கு. உரித்து வழங்கல் 50 ரூபாவில். அப்போ அவங்க காசு கட்ட வேண்டியது இந்த பங்களுக்கு கட்டி போட்டு தான் இது வாங்கலாம். இந்த பங்கு 25,000 பங்கு எவ்வளவு 1,25,000 கட்டுவாங்க. பேங்கில் போடுவாங்க. அதுக்கு காசை கொடுப்பாங்க. பேங்க்லாம் போடுறோம் அதிகமாக. சரி, இது முடிஞ்சுது. மற்ற அடுத்ததை பாருங்க. மற்ற கணிப்பை இதை கணிச்சு காட்டிக்கிறேன். இதில் 1,00,000 பங்கு நாங்கள் பார்த்துனாங்க. அதோட இந்த 25 சேர்க்கிறோம். இதில் இருக்கிற 25 இந்த இடத்துல 25 தான் 25,000 நாளைக்கு 25,000 பங்கு. அதையும் சேர்த்தா 1,25,000. அதை 5ஆல் பிரிக்கணும். என்னடா 5 கொண்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறது. 5 கொண்டு வந்து 25,000. அப்போ அதோட விலையும் 50 ரூபா தான். 50 ரூபாயால் பெருக்குனா இது 12,50,000 பாருங்க. இதில் 3 சைவர், இதில் ஒரு சைவர், 4 சைவர். 4 சைவர் இருக்கு. அதில் இல்லை, அடிக்கூட இல்லை. அப்போ ஒரு சைவர் வரும். அப்போ 12,50,000. இது 12,00,000. இது குறைய போட்டு ஒரு சைவர் குறைய போட்டு 12,50,000 வரும்.
இதில் 3 சைவர், இதில் ஒரு சைவர், 4 சைவர் தான் இல்லை. இன்னொரு சைவர் தான் சேர்க்குறது. 4 சைவர் சேர்த்தால் 12,50,000. அப்போ இதில் பாருங்க, இதுலேயும் அதே தான். இதுலேயும் 25,000 பங்கு தான். 25,000 பங்குண்டால் தர 50. 25 தர 50, 125, 125 4 சைவர். இதுலேயும் ஒரு சைவர் போடல. 4 சைவர் போடணும். 4 சைவர் போட்டால் 12,50,000. 12,50,000. இது கவனமாக இருக்கணும். இதில் பிள்ளைய தான் போட்டு இந்த தொகை பிள்ளை இதில் இன்னொரு சைவர் சேரும். இதுலேயும் ஒரு சைவர் சேரும். இது 12,50,000. அப்போ இனி இதை மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கைப்படுத்துவதற்கு முறையான காட்டு நாட்குறிப்பட வழிகாட்டணும். பிறகு மேற்காட்டிய கொடுக்கல் வாங்கல் அறிக்கைப்படுத்தப்பட்டுள்ள முறையை பேரிட்டு கணக்கிலே சரித்து காட்டணும். இப்போ பாருங்க, அதில் 12,50,000 தான் அங்கே உரித்து வழங்கலுக்கு காசு கட்டுறது. அப்போ வங்கியில் 12,50,000. இந்த செய்வர் போடணும். கூறப்பட்ட மூலதன கணக்கு நேர கூறப்பட்ட மூலதன கணக்கு எழுதலாம். இடையில பங்கு வழங்கல் கணக்கு தேவையில்லை. என்றால் உரித்து வழங்கல் அவங்களுக்கு விண்ணப்பம் கொடுத்தாலும் நேரம் எழுதலாம். இது கூறப்பட்ட மூலதன கணக்கு இல்லை செலவில் 1,50,000 எழுதலாம். பங்கு வழங்கல் கணக்கு இடையில தேவையில்லை. உரித்து வழங்கல் இது இவ்வளவுதான். உரித்து வழங்கலுக்கு பேரிட்டு கணக்கு. நாட்குறிப்பு பார்க்கலாங்க. வங்கி கணக்கு வரவு 12,50,000 ஒரு சைவர் இல்லை. இது கூறப்பட்ட மூலதன கணக்கு 12,00,000. இதில் எத்தனை பங்குகள்? 25,000 பங்குகள். இல்லை 25,000 பங்குகள் உரித்து வழங்கி பணம் பெறப்பட்டது என்று எழுதணும். இதில் 25,000 எழுதணும். படத்தில் 25,000 பங்குகள் உரித்து வழங்கி பணம் பெறப்பட்டது. இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சைவர் சேர்க்கணும். அடுத்தது பாருங்க, மற்றது வாரம் வழங்கலும் அதே மாதிரி தான் சேம். நிறுத்தி வைத்த லாபத்திலிருந்து தான் எடுக்கிறதுக்கு. நிறுத்தி வச்ச லாபம் இங்கே இருக்குது. எவ்வளவு ஒதுக்கு ஏற்கனவே இருக்குது. இது 30 லட்சம் இருக்குது நிறுத்தி வச்ச லாபம். அப்போ இந்த கணக்கில் வரவில் எழுதணும். இதுக்கு காசு வாங்குறல. அதுக்கு இது நிறுத்தி வைத்த லாபத்திலிருந்து கழிக்கிறது. அதை குடுபடுது அவங்களுக்கு. நிறுத்தி வைத்த லாப கணக்கு வரவு. வரவு 12,50,000. கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு 12,50,000. இவ்வளவுதான் இதுக்குரிய நாட்கள். இது உபகாரம் வழங்கல் இல்லை, இது உரித்து வழங்கல், இது உபகாரம் வழங்கல். ரெண்டுக்கும் இடையில நாங்கள் பங்கு வழங்கல் கணக்குன்றது செய்ய தேவையில்லை. உரித்து வழங்கலுக்கும் உரிமை வழங்கலுக்கும். மற்ற பொதுமக்களுக்கு பங்கு வழங்கி பகிரங்கமாக அழைப்பு கொடுத்து எடுக்கிறதுல இடையில பங்கு வழங்கல் கணக்கை செய்யணும். மனு வரும், அதில் ஒதுக்கம் செய்யணும். கூடவும் சின்ன மனு வரும், குறைய வரும். அப்படியே மனு ஒதுக்க கணக்கு செய்யணும். இதுக்கு நேர இதை அப்படியே அதிகலாம். நேர கூறப்பட்ட மூலதன கணக்கில் கொண்டு சேர்க்கலாம். இனி அடுத்ததை பாருங்க. இதை பேரட்டில் மாற்றி காட்டி பாருங்க. வங்கி கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இல்லை இதுதான் இப்ப அனுப்பின காசு. உரித்து வழங்கலுக்கு அனுப்பின காசு. இது இங்க வங்கி கணக்கில் வரும். இந்த வங்கி கணக்குல செலவு. வங்கி கணக்கு வரவு, கூறப்பட்ட மூலதன கணக்கு செலவு. இதுல மூலதன கணக்கு எழுதணும். கூறப்பட்ட மூலதனம் இது வங்கி கணக்கு எழுதணும். இது ஒரு பானாடியோடு. இதுலேயும் 1,25,000 எழுதுறதுக்கு 12,50,000 எழுதுறதுக்கு ஒரு சைபர் குறை இருக்குது. இதுலேயும் போட்டுக்கணும். அப்போ எல்லாம் முதலும் இருக்கு மூலதனம் கூறப்பட்ட மூலதனம் மீதி கொண்டு 50 லட்சம். இதில் 12 லட்சம் 62,50,000 இருக்குது. இடத்துல மொத்தம் கூட்டி 62,50,000 வரும். இனி
இங்க நிறுத்தி வைத்த லாப கணக்கு இதுலயும் ஏற்கனவே இருக்கு 30 லட்சம். அங்க பாத்தீங்களா 30 லட்சம் அது ஏற்கனவே இருக்கு. அதே இதுல இந்த நிறுத்தி வைத்த லாப கணக்கில் இருக்கு. இப்ப கூறப்பட்ட மூலதனத்துக்கு நிறுத்தி வைத்த லாபத்திலிருந்து எடுத்து கூறப்பட்ட மூலதனத்துக்கு கொண்டு போகணும். ஏண்டா இந்த லாபத்தை தான் அங்க பயன்படுத்தலாம். அப்ப இதுல கழிக்கணும். இதுல இவ்வளவு கழிக்கணும் என்றால் 12,50,000 கழிக்கணும். 12,50,000 கழிச்சு ஒரு சேவர் குறை இருக்கு. 12,50,000 கழிச்சு இதுல 12,50,000 எழுதணும். நிறுத்தி வைத்த லாப கணக்கு. அப்ப இதுக்கு நிறுத்தி வைத்த லாப கணக்குல வரவிலையும் கூறப்பட்ட மூலதன கணக்குல செலவிலையும் எழுதணும். அப்ப இப்ப நிறுத்தி வைத்த லாப கணக்குல இப்ப குறைஞ்சிட்டு எவ்வளவு இருக்கு? 30 லட்சத்துல 12,50,000 போனா இன்னும் 18 லட்சம் மிச்சம் இருக்கு. நிறுத்தி வைக்க லாபத்துல 18 லட்சம் இருக்கு. கூறப்பட்ட மூலதனத்தில் எவ்வளவு இருக்குன்னு கேட்டால் 12 லட்சம் 12 25 லட்சம் 75 லட்சம் இருக்கு. 75 லட்சம் இருக்கு. அப்ப இதுல உரிமையில மாற்றம் இல்லை. ஏனென்றால் இங்க இருக்கிறது கழிச்சு இதில் சேர்த்திருக்கு. இது உரிமைதான். கூறப்பட்ட மூலதன உரிமைதான். நிறுத்தி வைத்த லாபம் உரிமைதான். சாதாரண பங்காளர்களுக்கு சொந்தமானது. இதுல இருக்கிறத கழிச்சு இதுக்கு சேர்த்துருக்கிறபடியால் இப்ப இதுல இருக்கிறதும் இதுல இருக்கிறதும் உண்டுதான். சரியானு? அப்போ ஒரே அளவுதான் இதுல வரும். அடுத்த கணக்கு பார்ப்போம் நாங்க. பொது பங்கு வழங்கும் சந்தர்ப்பங்கள். பொது பங்கு வழங்குற சந்தர்ப்பங்கள் 2 சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று ஆரம்ப பங்கு வழங்குறது. ஆரம்ப பங்கு வழங்குறதுனா கம்பெனி ஆரம்பித்த உடனே தேவையான மூலதனத்தை திரட்டி தான் வணிகத்தை தொடங்குவாங்க கம்பெனியை, பொது கம்பெனிகள். அப்போ ஆரம்ப பங்கு வழங்கல். பிறகு நடந்து கொண்டு வர வணிகங்கள் பிறகு இடையில மேலதிக மூலதனத்தை வைக்க நேரத்தோட அவங்க அங்கீகாரம் பெற்றிருந்தால் அதே அந்த அளவுக்கும் பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கலாம். அது 2ஆம் தரம் வழங்குற பங்கு. ஆரம்ப பங்கு வழங்க 2 முறையில பங்கு வழங்கலை செய்யலாம். ஆரம்ப பொது வழங்கல் உண்டு. மற்ற இயங்கி கொண்டு வரும் கம்பெனிகள் மேலதிக பங்கு வழங்கல். மேலதிகமாக பங்கு வழங்குதல். பங்கு என்றால் என்ன? உரிமை சிறு சிறு பங்காளர் உரிமையை சிறு சிறு பகுதியாக பிரித்து வரதான் பங்காளர் உரிமை சொல்றது. பங்காளர் உரிமையை கம்பெனியில கூறப்பட்ட மூலதனத்தை சிறு சிறு பகுதியாக பிரித்ததுதான் பங்கு என்று சொல்றது. கம்பெனி உரிமையை சிறு பாகங்களாக பிரித்த பகுதி தான் பங்கு என குறிப்பிடப்படுகிறது. பங்கு என்று சொல்றது கூறப்பட்ட மூலதனத்தை சின்ன பகுதியை சிறு சிறு பகுதியாக பிரித்த பங்கு தொகுதி தான் பங்கு என்று சொல்றது. கம்பெனி பங்கு. கம்பெனி உரிமையை சிறு சிறு பாகங்களாக பிரித்தது. பங்கு வழங்கல் விலை என்றால் என்ன? பங்கு வழங்கல் விலை என்றது நான் சொன்னதான். ஒன்று கம்பெனி கைமாறன்னு சொல்றது. கம்பெனி பொதுமக்களுக்கு பங்குகளை விற்கிற நேரத்தில் அதுக்கு பெற்றுக்கொண்ட பிரதிபலன் சொல்றது. பிரதிபலன் கைமாறு. அடுத்தது பங்குற முகப்பெறுமதி சொல்லாங்க. அதை பங்குற முகப்பெறுமதி. பங்காளர் கையில் இருக்கிற பங்குட முகப்பெறுமதி சொல்லலாம். பிரதிபலன் சொல்லலாம். அதை கைமாறன்னு சொல்றது. அதை எப்படி பார்க்கறேன்னு சொன்ன உரிமையை பங்காளர் உரிமை இந்த கம்பெனியில் இருக்கிற உரிமையை கம்பெனியில தேறிய சொத்து என்றால் பங்காளர் உரிமை தான். கம்பெனியில் இருக்கிற சொத்துக்கள்ல பங்காளருக்கு உரிமையானது அதைத்தான் தேறிய சொத்துன்றது. அப்ப தேறிய சொத்தை பங்காளர் பங்களின் எண்ணிக்கையில கம்பெனி இப்ப இதுவரையும் கம்பெனி வழங்கியிருக்கிற பங்களின் எண்ணிக்கையில பிரிச்சு வரதுதான் பங்கு வழங்கல் விலை என்று சொல்றது. பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்கும் போது பங்குகளுக்கு இயக்குநர்களால் நிச்சயிக்கப்பட்ட பிரதிபலனை வழங்கும் விலை அதனை நிச்சயிக்கும் அங்கீகாரம்
இயக்குநர்களுக்கு உள்ளது. இது பெரும்பாலும் தேறிய சொத்தை இதுவரை வழங்கப்பட்டுள்ள மொத்த பங்குகளின் எண்ணிக்கையால் பிரித்து வரும் தொகைக்கு சமனாகும். தேறிய சொத்துன்றது கம்பெனியில மொத்த சொத்துல பிறருக்கு சொந்தமானது, புறத்தியாருக்கு பிறருக்கு உரிய பொறுப்புகள் அவளைய நீக்கி வாரதுதான் சாதாரண பங்குதாரருக்குரிய தேறிய சொத்து. தேறிய சொத்துன்றது சாதாரண பங்குதாரருக்கு சொந்தமானது, பங்குதாரருக்கு உரிமையானது. அப்ப பங்குதாரருக்கு உரிமையான சொத்தை, அந்த தேறிய சொத்தை அந்த அவங்களோட கையில் இருக்கிற அந்த பங்கு பத்திரங்களை எவ்வளவு இருக்குதோ கூறப்பட்ட மூலதனம் அதால பிரிச்சா வாரதான் பங்குட விலை. அதுதான் கைமாறற்ற பிரதிபலன் என்று சொல்றது.